ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ரிஷபராசி ஆடி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாசம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் கடக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாசம். இந்த கடக ராசியோட அதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரன் வந்து தாய்க்கு காரகம், அதாவது சூரியன் தந்தைக்கு கிரகம் மாதிரி தாய்க்கு கிரகம் யாருன்னா சந்திரன். அப்ப இந்த மாதம் முழுவதும் அம்மன் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசங்கிறது தட்சிணாயன காலம் ஆரம்பம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பம். ஆடி மாசத்துல இருந்து 6 மாசம் மார்கழி மாசம் வரைக்கும் இது தட்சிணாயன காலம் ஆரம்பம். இந்த ஆடி மாசங்கிறது இதை வந்து கேரளாவில் வந்து ராமாயண மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை, அன்றைய தினம் முன்னோர்கள் வழிபாடு செய்வதும், அதே போல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் மஞ்சள் வாழைப்பழம் கொடுப்பதும் மிகச்சிற முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் ஆடி அமாவாசை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி 11ஆம் தேதி வாஸ்து நாள், அதாவது அன்றைய தினம் புதிதாக வீடு கட்டுபவர்கள் கிரக பிரவேசம், அதாவது கிரக பிரவேசம்ல கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்றதுக்கு சிறப்பான நாள் அன்றைய தினம் ஆடி 11. ஆடி 12ஆம் தேதி ஆடி பூரம், அதாவது பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பார்வதி ஆண்டாள் வழிபாடு செய்வது, விரதம் இருந்து பார்வதியோ அல்லது ஆண்டாளையோ வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை புத்திர பாக்கிய தடை விலகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாக பஞ்சமி, அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து கருட பகவானை வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நாகதோஷம் விலகும். அதாவது ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய புத்திர தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், அந்த மாதிரியான ராகு கேதுகள், இப்போ நாகத்தால் ஏற்படக்கூடிய நாகதோஷங்கள் விலகக்கூடிய நாள் அன்றைய தினம் கருட பகவானுக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 31ஆம் தேதி ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகைங்கிறது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும், அதே போல பார்த்தீங்கன்னா கார்த்திகை பெண்களை வழிபாடு செய்வதும் சிறப்பான நாள். அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நோய் எதிரி வம்பு வழக்கு கடன்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா நோய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, நோய் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு, அதே போல வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் நிலம் இடம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் அதிலிருந்தெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நடக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன், உங்க ராசிநாத சுக்கிரன் ராசியிலே ஆட்சி. எத்தனாம் தேதி வரைக்கும்னா 10ஆம் தேதி வரைக்கும். உங்க ராசிநாதன் மட்டும் கிடையாது, 6ஆம் இடத்திற்கும் அவர் தான் அதிபதி. 6ஆம் இடங்கிறது என்ன, நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஆனாலும் ராசிநாதன் ராசியில் ஆட்சியா இருக்கும் பொழுது, அதாவது நாம் என்ன காரியங்கள் நினைக்கிறோமோ எல்லாமே நடக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி செய்யும் போது எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கவர்ச்சிக்கு கிரகம். அப்போ ராசியில் இருக்காருன்னா கவர்ச்சி கூடும், இளமை கூடும், காதல் எண்ணங்கள் உண்டாகும். அதே போல பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும், சிந்தனை செயல்திறன் மிக அற்புதமாக செயல்படும், என்ஜாய்மெண்ட்டை நோக்கி போகும். 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு போறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது சிறப்பு. 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்ப 2ஆம் இடத்துக்கு போறார் ராசிநாதன் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான உயர்வு இருக்கும். அதாவது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய நீங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும், உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும், குடும்பத்திலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பும், குடும்பம் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 6ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா குடும்பத்தில் உள்ளவரிடம் வாக்குவாதத்தை தவிர்த்தால் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவர்களுடன் இணக்கமாக இருக்கலாம். ஆக 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்ப சம்பந்தமான மகிழ்ச்சி, இணக்கம், அதே போல வருமானம், பொருளாதார சம்பந்தமான நிலைமை சீர்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் 10ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு தனம் குடும்ப வருமான ஸ்தானத்துக்கு அதிபதியும், அதே போல 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த 2க்கும் 5க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன்.
புதன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து. அதே போல பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் கீர்த்தி ஸ்தானம். அப்ப ஒப்பந்தம் கையெழுத்துக்கு கிரகமே புதன் தான். அப்ப அவர் 3ஆம் இடத்துல இருக்காருன்னா புதிய ஒப்பந்தங்கள், புதிய அதாவது எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு வழி ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல ஒரு நல்ல செய்தி சேரக்கூடிய அமைப்பு, பத்திரப்பதிவு மூலமாக ஒரு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து, பத்திரப்பதிவு இந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் புதன் வக்கரம் 2ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் தான் செஞ்சரிக்க போகிறார். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் சுபகிரகம் வக்கரம் ஆகக்கூடாது, பாபகிரகம் வக்கரம் ஆகலாம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஒப்பந்தம் ஜாமீன் கையெழுத்து போடும்பொழுது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்வது சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள் மூலம் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் விலகி அவர்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பாகலாம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி, வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மாசம் ஃபுல்லாவே. அப்ப 4ஆம் இடத்து அதிபதி 3ல செஞ்சிருக்கிறார்னா அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா நிலம் இட சம்பந்தமா பத்திரப்பதிவு நடக்கணும், அல்லது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீட்டையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அது சம்பந்தமான பத்திரப்பதிவு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா தாயார் வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மிகச் சிறப்பான நிலையிலேயே இருக்கிறார் சூரியனும். 3ஆம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்கார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அங்கே போய் 4ஆம் இடத்து அதிபதி, அதே போல் 2ஆம் இடத்து அதிபதி இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் தடை இல்லாமல் உடனுக்குடன் நடக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 7ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 7க்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 7க்கும் 12க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார், கேதுவோடு சேர்ந்து. எத்தனாம் தேதி வரை அப்படின்னா 10ஆம் தேதி வரை, 12ஆம் தேதி வரை உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதனால் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி, அதாவது விரயஸ்தானாதிபதி போய் 4ல் செஞ்சிருக்கிறாருன்னா, அதாவது புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இதனால விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். அதே மாதிரி 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 7ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கார் அப்படின்னா, அதாவது நண்பர்கள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்க போகிறார். அப்போ 7, 5, 5, 7, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் விளையாட்டு போட்டிகளை ஜெயிக்க மாட்டோமா அப்படிலாம் சொல்லக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்து 5, 7 எப்போல்லாம் சம்பந்தப்படுதோ வீட்டிலே சுபகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்கள் நடக்கும். கூட்டு தொழிலிலே வெற்றி, அதே போல சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, வாடிக்கையாளர்கள் பிசினஸ்ல வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். செவ்வாயால் யோக பலன்கள் 12ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது அதேமாரி விரயஸ்தானத்து அதிபதியும் அவர் தானே. அப்போ 12ஆம் இடத்து அதிபதியும் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வீட்டிலே வயதானவர்களுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான செலவுகளையும் குறிப்பிடும் இந்த செவ்வாய். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வலுவாக இருக்காரு. பொதுவாக பெரும்பாலும் மறைவு ஸ்தானத்தில் கிரகங்கள் இல்லை. அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், இப்படி தான் கிரகங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரம் சம்பந்தமான வளர்ச்சி, அதே போல் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அமைப்பு, நிலம் இடம் சம்பந்தமாக பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அல்லது நிலம் இடம் சம்பந்தமாக கையெழுத்து ஒப்பந்தம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.